ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செங்கீரையை வச்சு எப்படி சூப்பரான மொறுன்னு மசால் வடை செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐநூறு கிராம் வடைப்பருப்பை நல்ல 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்து கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு அளவு கம்மியாக இருந்தால் நம்ம மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு இருக்குது. இப்போ அது கூட பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கிற இஞ்சி 3 இன்ச் அளவு எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நல்லா அரைப்படுது பார்த்தீங்களா. கிரைண்டரில் அரைக்கும் போதே நம்மளுக்கு அந்த பருப்பு வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இப்போது அது கூட பார்த்திங்கன்னா 15 பல்லு தோல் உரிக்காத பூண்டை போட்டு அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அரைச்சிட்டு இருக்கும்போது இது கூட பொடி பொடியாக அறுத்து வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும். இப்போது அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை சேர்த்திக்கணும். சோம்பை சேர்த்து நல்லா அரைக்கணும். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பருப்பு வடை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா அரைச்சி கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா கொரன்னு இருந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு வடை பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைச்சி வந்துருச்சு. அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் பார்க்கும்போதே பொறுன்னு இருக்குதா, இது மாதிரி தான் நாம் அரைக்கணும். இப்போ அரைச்ச மாவை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது கூட 200 கிராம் நல்ல பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை வந்து பொடி பொடியாக அறுத்து இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் செங்கீரை சுத்தமாக கழுவி பொடி பொடியாக அறுத்து வச்சிருக்கிற செங்கீரை 1 கப் இது கூட சேர்த்துக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக பொறுன்னு இருக்கிற மாதிரி தான் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வடை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அழகாக சூப்பராக வரும். முக்கியமாக நாம் பருப்பை அரைக்கும் போதும் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கும் போதும் தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பருப்பு நல்லா ஊறுனதுனால அதை அரைக்கும் போதும் அதே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. இது மாதிரி பொறுன்னு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம் ஒரு கடாயில் 500 ml கடலெண்ணெயை ஊற்றி அதை காய வைக்கணும். அது காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற வடைப்பருப்பு மிக்ஸை சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் வடைப்பருப்பை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். வடைப்பருப்பை எப்படி தட்டணும்னா உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி அதில் வடைப்பருப்பை வச்சு உள்ளங்கையில் அழுத்தினீங்கன்னா தான் நடுவில் கொஞ்சம் குண்டாகவும் ஓரத்தில் கொஞ்சம் சப்பட்டையாகவும் வரும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் ஷேப்பாகவும் இருக்கும்.
இப்போ நம்ம பருப்பு வடையை தட்டி கடாயில் போட்டாச்சு. கடாயில் போட்ட பின்னாடி ஒரு 5 to 10 நிமிஷம் பருப்பு வடையை நல்லா வேக வைக்கணும். அப்போது வேகும்போது நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் நல்லா வேகும். இல்லைனா மேலே மொறுன்னு வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து மொறுன்னு வந்துருச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? நியானாவுக்கு பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நியானாட்ட கொடுத்து டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த வடை பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக செம்மையாக வெந்திருக்குது. நல்ல மொறுன்னு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்குது. ஏன்னா மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணதுனால அது எல்லோ கலராக இருக்குது. இப்போ நம்ம செங்கீரியை வச்சு எப்படி சூப்பரான மசால் வடை செய்யலாங்கிறத பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.